ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மதர்ஸ் டே முன்னிட்டு ஒரு அழகான கார்டு எப்படி பண்ணலாம்னு தான். ஸோ அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவை இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். இது 15 எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு அங்குலம் அகலமுடைய ஸ்டிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எடுத்துக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயும் 3 நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் க்ளீனாக நாங்கள் நேராக எடுக்கணும். எப்படி எடுக்கணுன்னா, இப்போ நான் இதில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். இது நேராக வாரத்துக்கும் உங்களுக்கு கிளியராக விளங்குறதுக்காக வேண்டி தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நாங்கள் வளையாமல் அடுக்கி கொள்ளணும். இப்படி ஃபுல்லாக அடிக்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த 3 ஸ்டிக்ஸ் இருக்கி அதை அதில் ஹொட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதுக்கு மேலே ஹொட் க்ளூ கன் அப்ளை பண்ணி நாங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இது அந்த ஸ்டிக்ஸ் கலண்டு வராமல் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நடுவுலையும் நாங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே ஹொட் க்ளூவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயராக நாங்கள் ஒட்டிட்டு போனோம்னா அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்கிற அடையாளமே விளங்காது. எதுக்கும் நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் ஒன்றிருக்கி கலண்டுறோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி டொட்ஸ் மட்டும் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த பக்கத்தை திருப்பி, இப்போ இதுதான் எங்களோட ஒரிஜினல் பக்கம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நான் 3 ரோஸ் ஃப்ளவர்ஸ் பேப்பரில் செஞ்சு வச்சுக்கிறேன். அதோட 2 லீவ்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் எப்படி பண்ணேன் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த லீவ்ஸையும் ஃப்ளவர்ஸையும் ஒட்டிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நாங்கள் இதில் இதுக்கு மேலே ஹேப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எழுதை மேலும் இல்லைன்னா ஒரு ஷீட்டில் எழுதி இதில் ஒட்டையும் மேலும். ஸோ அது உங்களோட சாய்ஸ். நான் ஹேப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதிக்கிறேன். உங்களுக்கு வேறொரு ஷீட்டில் எழுதி ஒட்டையும் மேலும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஹார்ட் ஷேப் கட்டரை யூஸ் பண்ணி கிளிட்டர் ஷீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஹார்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஹார்ட்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையானது இப்போ பஞ்சரை யூஸ் பண்ணி ரவுண்டாக அந்த மாதிரி, இல்லாட்டி வேறு உங்கள்கிட்ட வேறு டிசைன் கட்டர்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி அப்படி இதாக்கலாம். இப்போ இதில் நான் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதையும் விட கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒட்டிக்கொள்ளிடும். ஸோ இது தான் எங்களோட ஃபைனல் லுக். இது கார்டாகவும் கொடுக்கலும், இல்லாட்டி வால் ஹேங்கிங்காகவும் பண்ணலும். ஸோ எல்லா விதத்துலையும் இது யூஸ் பண்ணலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.